திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. மணிவாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. மணிவாசகத்தாய் திருவடிகள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நமசிவாயம். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே சென்ற ஆண்டு இதே மாதம் திருவாசகம் முற்றும் எழுத வேண்டும் என்ற ஒரு உணர்வு கிடைக்கப்பெற்று அது உலகம் முழுக்க விதைக்கப்பட்டு சென்ற ஆண்டு ஜூலை மாதம் திருவாசக தெய்வீக மாநாடு என்று திருவண்ணாமலையில் நடைபெற்று கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேலே கலந்து கொண்டு திருவாசகம் முற்றும் 10,000 பேர் அதை எழுதி கொண்டு வந்து சான்றிதழை பெற்று கொண்டார்கள். அதன் தொடர் நிகழ்வாக சென்ற மாதம் வரை கிட்டத்தட்ட 17,000 பேர் உலகம் முழுக்க இந்த திருவாசகத்தை முற்றும் எழுதியிருக்கிறார்கள். இறைவனுடைய பெருங்கருணையினாலும் மணிவாசக பெருமானுடைய அருளாலும் இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதலே கலந்து கொண்டவர்களுக்கு பெரும் பாக்கியத்தை, அவர்கள் அடைந்த ஆத்ம இன்பத்தை பலர் பலவிதமாக பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். அதன் தொடர் நிகழ்வாக இந்த ஆண்டு நாம் ஜூலை மாதம் திருவண்ணாமலையிலே திருவாசக தெய்வீக மாநாடு மீண்டும் இரண்டாம் ஆண்டு மாநாடாக நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டிலே மணிவாசகர் நமக்கு கட்டளையிட்டது இந்த திருவாசகத்தை முழுமையாக ஒரே நேரத்தில் உலகம் முழுவதுமாக எழுத வைக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு கிடைக்கப்பெற்று அதன் அடிப்படையிலே இந்த திருவாசகத்தை ஒரே நேரத்தில் உலக முழுக்க பல்வேறு நாடுகள், பஞ்சபூத தலங்கள், அஷ்டலிங்கமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் வழிபடக்கூடிய கிரிவலம், இப்படி எத்தனை திருத்தலங்களில் எத்தனை ஆயிரம் பேர் எப்படி எழுதப் போகிறார்களோ அவனுடைய கட்டளைக்கு இணங்க அவனை யார் யார் பிடித்து கொண்டார்களோ அவனுக்கு யார் பிடித்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இதில் கலந்து கொள்ளப் போகிறார்கள். அடியார் பெருமக்களே, மக்களே, யாராக இருந்தாலும் இதை எழுதுவதற்கு அடியார்கள்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. மனிதனாக பிறந்துவிட்டால் இந்த உலக முழுக்க ஒரே நேரத்தில் எழுதப்படக்கூடிய திருவாசகத்தை எல்லோரும் கலந்து கொண்டு எழுதுங்கள். இல்லந்தோறும் திருவாசகம் சென்று அடையட்டும். எல்லா இல்லங்களிலும் திருவாசகம் எழுதி பழகட்டும். அதன் அடிப்படையிலே இதனுடைய முதல் அறிக்கையாக இன்று மணிவாசகர் நமக்கு தருவது ஒரே நேரத்தில் திருவாசகத்தை முற்றும் எழுதக்கூடிய பெரும் பாக்கியத்தை, கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை இதை கேட்பவர்களுக்கெல்லாம் மணிவாசகர் அழைப்பாக தருகிறான். அது ஜூலை மாதம் நடைபெறப் போகிறது. அதனுடைய தேதிகள் என்று எப்படி இதையெல்லாம் நடத்தப் போகிறோம், இதுதான் இன்று நமக்கு மணிவாசகர் கொடுத்த விடையாக வருகின்ற மே 10ஆம் தேதி அதற்கான துவக்க நாளாக நமக்கு அருள்பாவித்திருக்கிறான். திருவண்ணாமலையிலிருந்து அந்த அறிக்கை எப்படி இந்த மாநாடு நடத்தப் போகிறது, யார் யார் எங்கெங்கே இதை எழுத வைக்கப் போகிறார்கள், எந்தெந்த அமைப்புகள் நம்மோடு கலந்து கொள்ளப் போகிறார்கள், எப்படி அவர்கள் இதையெல்லாம் எழுதி நமக்கு சமர்ப்பிக்கப் போகிறார்கள் என்பது முழு தகவல்களையும் மே 10ஆம் தேதி அன்று இந்த உலகத்திற்கு நமக்கு அறிவிக்கப் போகிறோம். இப்பொழுதே பல அமைப்புகள் நம்மோடு இணைவதற்கு காத்திருக்கிறார்கள். எங்கே இருக்கக்கூடிய அடியார் குழுவாக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், ஆசிரமங்கள், திருத்தலங்கள், எங்கே இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டங்கள், இவைகள் அனைவருமே இந்த அமைப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதற்கு உங்களுக்கு வழிகாட்டுதலை நாங்கள் பிற்காலத்தில் தந்து விடுவோம். 10ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக இந்த உலகம் முழுக்க இது சென்று அடையும் வகையிலே ஒருத்தரும் நீங்கள் ஒருத்தரை எழுத வையுங்கள். ஒரு மானிடனும் இன்னொரு மானிட ஜீவாத்மாவை எழுத வையுங்கள். அந்த எழுத வைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை இந்த பிரபஞ்சத்தில் ஜூலை மாதம் எந்த தேதி, எப்பொழுது, எக்கணம், எப்படி நடக்கப் போகிறது என்று அனைத்தும் மணிவாசக பெருமான் நமக்கு விடையாக தருவான். அனைத்தும் நமக்கு வழிகாட்டியாக அவன் இருப்பான். அவன் தலைமையிலே புறப்படுவோம் ஒரு யாத்திரை இந்த உலகத்திலே திருவாசகத்தோடு. அந்த திருவாசகம் நமக்கு எழுத வைக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே எத்தனை மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை யாரும் அறிய முடியாது. அந்த சூட்சமத்தை நாம் ஞான குருவான மணிவாசக பெருமான் மட்டுமே இதை அறிவான்.
அதனால் அனைவருமாக இதை கலந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கியத்தை மனிதர்களுக்கு மட்டும் அருளப்பட்டது இல்லை. இந்த திருவாசகம் அனைத்து உயிரினங்களுக்கும் இது அருளப்பட்டது. உங்கள் இல்லத்திலே எழுதுகின்ற பொழுது, உங்கள் இல்லத்திலே வாழுகின்ற ஈ, எறும்பு, கொசு என்று எந்த ஒரு சின்ன உயிரினங்கள் வாழ்ந்தாலும் அதற்கும் புண்ணியம் கிடைக்கும். அந்த வகையிலே இந்த திருவாசகத்தை இல்லந்தோறும் உலகம் முழுக்க எழுத வையுங்கள். உங்களால் முடிந்ததை பிறருக்கு சொல்லுங்கள், அதை எழுத வையுங்கள். அந்த நாளும் நேரமும் மணிவாசகர் நமக்கு தருவான். மே 10ஆம் தேதி திருவண்ணாமலையில் இருந்து உங்களுக்கு அனைவருக்கும் அறிக்கை மூலமாக அது கிடைக்கப்படும். வழிகாட்டுவான். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய அமைப்புகள், நீங்கள் சேரக்கூடியவர்கள் எல்லாரும் எதிலே சேர வேண்டும், எப்படி உங்களை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தடம் பதிக்கும் தளிர்களும் நம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் சார்பாகவும் நாம் இருவரும் சேர்ந்துதான் இதை நடத்தப் போகின்றோம். அதனால் நம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் இப்பொழுது அடியேன் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய இல்லத்திலே இப்பொழுதே இந்த பிரபஞ்சத்திற்காக பிரார்த்தனையை தொடங்கிவிட்டார்கள். அப்படி பிரார்த்தனையோடு வெளியிடப்படுகின்ற இந்த அறிக்கை தடம் பதிக்கும் தளிர்கள் நம்மோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்திற்கு அவர்கள் திருவாசகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த அமைப்பு நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. அவர்கள் மூலமாக நீங்கள் யார் வேண்டுமானாலும் அமையலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் கொண்ட குழுவாக இருந்தாலும் 10 பேர் கொண்ட அமைப்பாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் உங்கள் அமைப்புகளையோ தனி நபர்களையோ நீங்கள் அனைவரும் தடம் பதிக்கும் தளிர்கள் வழிகாட்டுதன் முறையிலே நீங்கள் அவரோடு இணைந்து இந்த உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் திருவாசகத்தை எழுத மணிவாசகர் கட்டளையை நாம் சிரத்திலே வைத்து அதை முழுமையாக நாம் நடத்தி இறை அருளால் குரு அருளால் எல்லா உயிரினங்களும் இன்புற்று இருக்கக்கூடிய இந்த உலக ஞான வேள்வியிலே எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு மணிவாசக பெருமான் உங்களுக்கு கட்டளையாக இடுகின்றான் என்று சொல்லி உங்கள் அனைவருமிருந்து விடைபெறுகிறேன். அடியேன் சிவகுமார், திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் சார்பிலே திருவண்ணாமலையிலிருந்து உங்களுக்கு முதல் அழைப்பாக இந்த பிரபஞ்சத்திற்கு அடியேன் அறிவிக்கின்றேன். நமசிவாயம். திருச்சிற்றம்பலம். நமசிவாயம். நமசிவாயம்.